விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடிய சனி பகவான் அதிதீவிர பலத்துடன் வக்ரகதியில் வலம் வருகிறார். எனவே அடுத்த 2 மாதங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் அதிதீவிரமாக ஏற்பட போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் உங்களுக்கு சனி பகவான் என்றால் பயம் என்று சொன்னால் சிவப்பு கலர் காட்ட கமாண்டில் பதிவிடுங்க. சனி பகவான் நீதி தவறாதவர், நடுநிலை தவறாதவர், நல்லதுதான் செய்வார் என்று தெரிந்திருந்தால் உறுதியாகவே ப்ளூ கலர் காட்ட கமாண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் சனி பகவானால் நல்ல நன்மைகள் கிடைக்கும். அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குருவின் ஆட்சி வீட்டில் இருப்பது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் கிடைப்பதால் பல தடைகள் விலகி சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நிறைந்த நன்மை நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வந்து சேரும். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலேயே மனித வாழ்வுக்கை கெடுப்பதாக இருந்தாலும் சரி, கொடுப்பதாக இருந்தாலும் சரி, தன்னிகரற்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர். மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவராக இருப்பது மட்டுமல்லாது மிகவும் பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ஒரேடியாக வீழ்த்தி விடாமல், அதே சமயம் ஒரேடியாக உயர்த்தியும் விடாமல் பொறுமையாக கர்ம பலன்களுக்கு ஏற்றவாறு பலனை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். எனவேதான் சனி என்று சொன்னாலே அவர் பிடித்த விடமாட்டார் என்ற அச்சம் என்பது மக்கள் மத்தியில் இயல்பாகவே இருக்கிறது. ஆனால் உண்மையில் சனி வலுவாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பிடித்தால் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதை விட அபரிவிதமான நன்மை கிடைக்கும். அதே சமயம் வலுவற்ற நிலையில் 7.5 சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி போன்ற இடங்களில் பிடிக்கும் போது பல சிரமங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 2 மாதங்களில் அதிதீவிரமாக வக்ரகதியில் வலம் வரப்போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலக போகிறது. நவ கிரகங்களிலேயே குரு சனி என்று சொன்னாலே மிக சிறப்பு வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த 2 கிரகநிலைகளின் அமைப்பையும் பார்த்த பிறகுதான் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையே நாம் கணிக்க முடியும். ஏனென்றால் சனி சாதகமற்ற நிலையில் இருந்தார் என்றாலே பெரிய அளவிலான தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதை கணித்ததற்கு பிறகுதான் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் கணித்து பார்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம் போன்றவற்றின் அதிபதியாக திகழக்கூடிய சனி பகவான் இந்த துறைகளில் மற்ற துறைகளை விட தனது ஆதிக்கத்தை அதிகமாக செலுத்துகிறார். நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றாலும் நிரந்தர தொழில், நிரந்தர வருவாய் எந்தவிதமான சிரமமும் இன்றி வர வேண்டும் என்றால் சனியின் ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக கிடைக்கும். சனியின் அருள் நிறைவாக கிடைக்கும் போதுதான் அவை உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வலுவான அமைப்பில் தான் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே அடுத்த 2 மாதங்கள் நீங்கள் நினைப்பதை விட பல சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக போகிறது. அதில் மிக முக்கியமாக சிலவற்றை பார்க்கும் போது நிச்சயமாக பல மாதங்களாக இருந்த தடைகள் இனி உறுதியாகவே விலகும். பல மாதங்களாக நீங்கள் முயற்சி செய்து வெற்றி கிடைக்கவில்லை என்று வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுங்க. சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான பணி என எதுவாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கும் தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது உறுதியாகவே சனியின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கும் நேரமாக இந்த தருணம் அமைகிறதுங்க. அவர் கிடுக்குப்பிடி இடக்கூடிய விஷயங்களில் சற்று தளர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் தவறு செய்திருந்தாலும் சில சிக்கல்களை, கர்ம பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட அவற்றை சற்று இந்த தருணத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக சனியின் பிடியிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வகையில், உங்களை பிடித்த சனி விலகக்கூடிய வகையில் ஒரு மிக சிறப்பான மாறுதலாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது நின்று போன காரியங்கள் அனைத்தும் மீண்டும் துவங்கக்கூடிய சந்தர்ப்பம்
சந்தர்ப்பம், வேகமாக நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் வலுவாக கிடைக்க இருக்கிறதுங்க. இந்த தருணத்தில் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என சங்கிலி தொடர் போல் கடனை மாற்றி கொண்டிருந்த சூழலிலும், கடன் தொகையை உயர்த்தி கொண்டிருந்த சூழலிலும் கடனை குறைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதாவது உங்களது சம்பாதிக்கும் திறன் இந்த தருணத்தில் மேம்படும். பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் அதிகரிப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேலை மற்றும் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நல்ல வேலை இல்லாமல் அவதிப்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கைகூடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவை இனி படிப்படியாக தீரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த வேளையில் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனிமையான நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக உங்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது. அதிர்ஷ்டம் மீண்டும் உங்கள் பக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சனி தந்த தொல்லைகள் அனைத்தும் முடிந்து யோக காலம் ஆரம்பம், யோக காலம் தொடங்கியது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஒன்று நீங்கள் நினைப்பதை விட அற்புதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நினைப்பதை விட சிறப்பான வாய்ப்புகள் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூட போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் மறைத்து வைத்திருந்த திறமை இந்த தருணத்தில் நிச்சயமாக வெளிப்படுங்க. உங்களுடைய திறமை ஒன்று வெளிப்படுவது மட்டுமல்லாது அது பெயர் புகழை இந்த தருணத்தில் 5ல் வக்ரம் பெற்றிருக்கும் சனி பகவானின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ஒரு முக்கியமான நபரின் ஆதரவு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதால் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் குடும்பத்தில் உங்களது செல்வாக்கு உறுதியாகவே உயரும். அந்த வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எதிர்பாராத புதிய வாய்ப்பு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பயம் ஒன்று நீங்கும். உங்களுக்குள் இருக்கும் அந்த பய உணர்வை நீக்கக்கூடிய வகையில், குழப்பத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் புதிய பொறுப்புகள் கிடைப்பதோடு புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான பல நிகழ்வுகள் கைகூடும். நட்பு வட்டாரம் விரிவடையும். மிக முக்கியமான முடிவுகளை சாதுரியமாக எடுத்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக காண முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக சனிக்கிழமைகளில் காகத்திற்கு உணவு வையுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் தடையின்றி சிறப்பாக கைகூடும்.